ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் 2024 11th மேட்ச்சு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். டேட்டுன்னு பார்த்தோம்னா 30 மார்ச் 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது எக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவில். ஸோ லக்னோவை பொறுத்தவரையாக ரெனோவேட் பண்ண பிச்சு தான். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பார்க்குறப்போ பிச்சை பொறுத்தவரையாக அதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின் பேஸாகவே இருந்துச்சு, ட்ரையாக இருக்கும். ஸோ குணால் பாண்டியாவே ஒரு 3-4 விக்கெட்ஸ் வரை எடுக்கிற மாதிரி கான்செப்டில் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே ரெனோவேட் பண்ணி ஒரு பியூர் பேட்டிங் ட்ராக்காக மாற்றினாங்க. இனிஷியலாக ஒரு சில விக்கெட்ஸ் போயிருந்தாலும் அதுக்கப்புறம் மிடில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து பேட்டிங் ஃபேவராகவே இருந்துச்சு. ஸோ மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 175+ வந்து ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஒரு ஸ்கோராக வந்து செட் பண்ணுறதையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஓரளவுக்கு நம்ம டீசெண்டாக எதிர்பார்க்கலாம், நல்ல ஸ்கோராக. ரொம்ப ட்ரை விக்கெட்டாக இருக்க வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா ராஜஸ்தான் மேட்ச்லேயே பார்த்தோம்னா இனிஷியலாக வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வந்து ஒரு பேட்டிங் ஃபேவரான ட்ராக் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எப்பயுமே நம்ம ஒரு நியூ ட்ராக்கில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீமோட பேட்டர்ஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு அப்புறம் செகண்ட் பேட் பண்ணுற டீமோட பேட்டர்ஸை அதிகமாக பிக் பண்ணி ஒரு நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறப்போ லாஜிக்கலாக இருக்கும். காரணம் என்னென்னா நியூ கிரவுண்டில் நியூ பிச்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீம் தடுமாறுறாங்க. அதுவும் 7:30 மேட்சஸ்னால் மோஸ்ட்லி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. அதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் வந்து 30 7:30 வந்து. ஸோ கிட்டத்தட்ட பஞ்சாப் வந்து 2 மேட்ச் ஆடி 3ஆம் மேட்ச் ஆடுறாங்க. ஷாம் காரனை நம்பி தான் வந்து பெர்ஃபார்மன்ஸே போய்கிட்டு இருக்குது. டோட்டல்னு பார்த்தோம்னா 6 மேட்ச் தான் நடந்திருக்கு. 4 மேட்ச் ஃபஸ்ட் பேட் டீமும் 2 மேட்ச் வந்து செகண்ட் பேட் டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜாக 152 வந்து எதிர்பார்க்கலாம். லீடர் போர்டும் பார்த்தோம்னா பேட் பால் ரவுண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டுருக்கு. காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வேறு ஆப்போனன்ட்ஸ் கூட ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம 8க்கு 6ன்ற மாதிரி வின்னிங் கொடுத்துருந்தோம். லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் ஃப்ளாப்பாக இருந்துச்சு ராஜஸ்தான் மேட்ச்சு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வின்னு லாஸ்ன்றது வந்து சகஜம் தான் ஃபேண்டசியில். உங்களுக்கு ஐடியா இருக்குது, இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து பட்லரை வந்து கொடுக்குறேன் கேப்டன் அப்படின்னா உங்களுக்கு தோணுது இன்றைக்கி வந்து இவர் அவுட் ஆயிடுவார், வேணாம் நம்ம சேஃபாக போகணும், இல்லை ஒரு பவுலருக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. அதான் நான் சொல்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன நம்ப வேணாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வின்னிங் வந்தாலுமே இல்லை லாஸ் ஆனாலுமே உங்களோட கான்செப்ட்னு இருக்கும். நீங்கள் ஜிஎலுக்கு நிறையாவது மேக் பண்ணுறப்போ எஸ்எலுக்குமே சின்ன லாஜிக்கலாக இப்போ நான் கொடுத்துருக்க பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு பிளேயரை மாற்றினாலும் மாற்றிக்கோங்க, இல்லை கேப்டன் வைஸ் கேப்டனை மாற்றினாலும் மாற்றிக்கோங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அன்னைக்கு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு இருக்குது, இன்றைக்கி இவர் வந்து அவுட் ஆயிருன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா சஞ்சு சாம்சனை நிறையா பேர் வந்து கொடுத்துருந்தாங்க கேப்டன் வைஸ்னா. பட் இருந்தாலும் எனக்கு தோணுச்சா வந்து அவர் ஃப்ளாப் ஆவார்னு. பட் பட்லர் எதிர்பார்த்தேன். பட் அது மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப்பாக முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அதனால் வந்து லாஸ்ட்டில் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ பேட் பால் ரவுண்டில் அதே மாதிரி நீங்கள் யோசிச்சு ப்ளே பண்ணிங்கன்னா நல்லா ப்ளே பண்ணலாம். ஸோ 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ளே பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். லக்னோ வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸு ஃபுல் ஸ்டாட்ஸுமே எடுத்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரிஜினல் சேனல்ன்றது. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான சேனல். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம நேம் யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட்டோ ஏதாவது கேட்டால் கொடுத்துடாதீங்க. அது நம்ம கிடையாது. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் ஸ்மால் லீக் கொடுக்குறோம். நம்ம ப்ளே பண்ணுறது கொடுக்குறோம். நம்ம யூசர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. கிராண்ட் லீக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம். அதை வச்சு நீங்கள் கிராண்ட் லீக் மேக் பண்ணிக்கோங்க. இதுதான் கான்செப்ட்டு. உள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை க்ளீன் ஸ்வைப் ஆகிருக்கு, எத்தனை மேட்ச் கவர் பண்ணியிருக்கேன், எல்லாமே அக்யூரேட்டாக நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ 6க்கு ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு 6 அவுட் ஆஃப் 5 வின்னாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் போயிட்டுருக்கும். அதுக்கானதை அப்புறம் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மேலே வந்து பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வின்னிங்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்போம். ஈஸியாக உங்களுக்கு ஃபேப் லோன்லாம் வின்னிங்ஸ் கிடைக்கும். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபேப் லோனை 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இது எதுக்காண்டி ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன்னா நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. கண்டினியூவாக வின்னிங்ஸ்ன்றது ஸ்மால் லீக் கொடுத்துட்ருக்கோம். நம்பிக்கையோடு அந்த ஐபிஎல் ஃபுல்லாகவே வின்னிங்ஸ் கொடுப்போம், நம்புவோம். உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா சிக்கர் தவான். ஸோ சிக்கர் தவானை பொறுத்தவரையும் பெரிய அளவில் ஃபார்மில் இருக்காருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு டுக் இன்னிங்ஸ்ன்ற மாதிரி தான் ஆடிட்டுருக்காரு. பெரிய லெவலில் முன்னாடி தவான் வந்து ஒரு 30 பால்ஸில் வந்து 60 70 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுற ரேஞ்செலாம் வந்து அவருக்கு முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காரு. பட் இவங்க தரப்பில் அடிக்க போகிறேன்ற பேரில் அவுட் ஆகிறதுக்கும் கான்செப்ட் நிறைய ஆள் இருக்கிறதும் தவான் ரொட்டேட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா சிம்ரன் சிங் வந்து அடிக்க போகிறேன்னு அவுட் ஆகிறாரு. அதேமாதிரி பேஸ்டோ ஃபார்ம்லேயே கிடையாது. ஜித்தேஷ் சர்மா 2 6 அடிச்சு 3 பால் அவுட் ஆகிறாரு. லியாம் லிவிங்ஸ்டனும் சேம். அப்போ இந்த மேட்சே யாருக்காண்டினா சாம் கர்னுக்குன்ற மாதிரி தான் இந்த டீமே இருக்குது. அவர் நல்லா டைம் எடுத்து நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதேமாதிரி 4 ஓவர்ஸுமே சில டீமுக்கு எதிராக வந்து வீசிடுறாரு. ஒரு சேஃப் கேப்டன் அப்படின்னா நம்ம சாம் கர்னை பார்க்கலாம். ரபாடா ஃபார்முக்கு திரும்பி இருக்கார். ஸோ டெத்துன்னு பார்த்தோம்னா ஹர்ஷர் பட்டேலும் அதுக்கப்புறம் ஹர்தீப் சிங் தான். ராகுல் சகர் விக்கெட்டே எடுக்கிறதுல டைட்டாக மட்டும் போல் பண்ணுறாரு. மோஸ்ட்லி இம்பாக்ட் பிளேயராக வேறு பிளேயர் யாராவது தேவைப்பட்டால் உள்ளே கொண்டு வந்துக்குவாங்க. அந்த கான்செப்டில் தான் இவங்க டீமே வந்து போயிட்டுருக்கு.
மற்றபடி பார்த்தோம்னா பெரிய லெவலில் இந்த டீம்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படி டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு புவர் டீமாக இந்த சீசனில் தெரியுதோ அதே மாதிரி தான் பஞ்சாப் கிங்ஸும். பட் சாம் கரன், லியாம் லிவிங்ஸ்டன் இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் மிடில் ஓரளவுக்கு ஆடுறாங்க. பேட்டர்ஸ் வந்து ஹிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பெரிய ரன்ஸ் போகிறதில்ல. ஏதோ டக்குன்னு ஒரு 2 4 2 6 அடிக்கிறப்போ அதில் பாயிண்ட்ஸ் வருது. அதில் வேணால் மூவ் ஆன கிடைக்கிறதே தவிர்த்து இன்னுமே பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியல சாம் கரனை தவிர்த்து. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா லக்னோ பஞ்சாப் கிங்ஸ்னு ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக லக்னோவுக்கு நிறையா அட்வான்டேஜ் இருக்கும். ஹோம் கிரவுண்டு ப்ளஸ் நல்ல டீமை செட் பண்ணியிருக்காங்க. நிக்கோலஸ் பூரான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிடில் ஹிட் பண்ணி கொடுக்குறாரு. அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ டிகாக் ஃபார்முக்கு திரும்பினா பட்லர் என்ன நிலமையோ அதே தான் டிகாக்கும். பயங்கர புவர் ஃபார்மில் தான் இருக்காங்க. பட்லரும் சரி டிகாக்கும் சரி. ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் கேப்டன் கப்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ மிடில் ஆர்டரில் தான் உங்களுக்கு கேஎல் ராகுல் ஆடுவார்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து தேவ்தேவ் படிக்கலோட ஃபோட்டோவை ஆட் பண்ணாமல் இருக்கேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சப்ஸ்டியூட் பிளேயர் இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு பதிலாக இல்லை கிருஷ்ணப்பா கௌதம் ஆட வைக்கலாம். யாராவது ஒரு ஆளுக்கு பதிலாக அவர் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அவர் தான் ஆடவும் வைப்பாங்க. ஸோ அந்த லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் 1, லெஃப்ட் ஹேண்டர் 2, ஸோ லெஃப்ட் ஹேண்டர் 3 தேவ்தேவ் படிக்கல், லெஃப்ட் ஹேண்டர் 4 குணல் பாண்டியா. ஸோ 4 லெஃப்ட் ஹேண்டர் டாப்லேயே வராங்க. ஸோ அப்போது இந்த சைடில் ஆஃப் ஸ்பின் ஸ்ட்ராட்டஜியாக யாரையாவது பயன்படுத்துவாங்களா அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டனுக்கு அருமையான வாய்ப்புன்றது இருக்குது. ஸோ அவர் ஆஃப் ஸ்பின்னும் போடுவார், லெக் ஸ்பின்னும் போடுவார். ஸோ ஹையஸ்ட்டாக லியாம் லிவிங்ஸ்டனை இந்த மேட்ச்சில் பயன்படுத்தலாம். நிறையா பேர் லியாம் லிவிங்ஸ்டனை ட்ரா பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக கேப்டன் சாய்ஸ்க்கே நல்ல ஆப்ஷன் இந்த மேட்ச்சில் லியாம் லிவிங்ஸ்டன். ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க. ராகுல் சேகரை ட்ரை பண்ணுறது ரொம்ப பெரிய டவுட்டாக இருக்கும் லாஜிக்கலாக பார்த்தோம்னா. பட் லியாம் லிவிங்ஸ்டன் நல்ல ஒரு ஆப்ஷனு. சிக்கந்தர் ராஜாவை பேர்ஸ்டோக்கு பதிலாக கொண்டு வந்தால் அவரையுமே வந்து பிக் பண்ணலாம். சூப்பரான ஒரு ஆப்ஷனாக சிக்கந்தர் ராஜாவுமே இருப்பார். ஸோ லாஜிக்கலாக பார்த்தா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இந்த விக்கெட்டுமே வந்து கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். பட் பேட்டர்ஸுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருந்தாலுமே மிடில் ஆர்டரில் நல்லா ஆடிருக்காங்க. ஸோ இப்போ கேஎல் ராகுல் மிடில் ஆடுறதுனால அவருக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ப்ளஸ் விக்கெட் கீப்பிங்குமே அவர் தான் பண்ணுறாரு. ஸோ பெஸ்ட் கேப்டன்சி. நெக்ஸ்ட்டு ஸ்டாயினிஸு சடனாக ஏதாவது ஒரு மேட்ச்சில் பார்த்தோம்னா ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்கிறது, அதுக்கப்புறமா பேட்டிங்கில் 50-60 ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். ஸோ நல்ல ஆப்ஷன்ஸில் இவங்க 2 பேரும். நிக்கோலஸ் பூரான் அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்ணுவார். ஸோ டெத்தில் போட்டால் நவீன் உலாக் மினிமம் 2 விக்கெட் எடுக்கலாம். ஸோ இவங்க தான் வந்து கீ பிக்ஸாக இருப்பாங்க. ஸோ லாஜிக்கலாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் ரவி பிஷ்னாயி செகண்ட் பவுல் பண்ணுறப்ப எந்த கிரவுண்டாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு குல்தீப் யாதவ் சகல் செகண்ட் பவுல் பண்ணுற முக்கியமோ அதே மாதிரி ரவி பிஷ்னாயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்பனா ஒரு விக்கெட்டுன்ற லாஜிக் போகலாம். அதுக்கப்புறம் செகண்ட் பவுலிங்கில் நல்ல ஒரு விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு. ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறப்போ இந்த லெக் ஸ்பின்னர்ஸ் இம்பார்ட்டன்ட் பிக்ஸை விக்கெட் டேக்கர்ஸை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டாட்ஸ் படி பார்த்தோம்னா யாஸ் தாக்கூரும் மொய்சின் கானும் நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னா நவீன் உலாக்கு பதிலாகவோ இல்லை ஒரு ஸ்டாயினிஸ்க்கு பதிலாகவோ இவங்களை ஆட் பண்ணலாம். அப்போ லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பாங்க. ஒவ்வொரு ஜிஎல் ஜெயிக்கிற டீம்லேயுமே பார்த்தோம்னா 2லேருந்து 3 லோ பர்சன்டேஜ் பிக் இருக்காங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்ரு. இங்கே தீபக் ஹூடா வந்து கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வருவார். பட் இம்பேக்ட் பிளேயராக நம்ம உறுதியாக சொல்ல முடியல எந்த டீம்லேயுமே. ரோமன் பவுல் வர மாதிரி இருந்துச்சு ஆறில், கடைசியில் பர்கர் வந்தார். ஸோ இந்த மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சைடில் பெஸ்ட் கேப்டன் சாய்ஸ் கண்டிப்பாக சாம் கரன். ரபாடா ஒரு நல்ல ஆப்ஷன். லியாம் லிவிங்ஸ்டன் இந்த மேட்ச்சுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன்ஸு. ஹர்ஷ்தீப் சிங் ஸ்விங்கை பயன்படுத்தி விக்கெட் எடுக்கலாம். பட் செகண்ட் பவுலிங்கில் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஃபஸ்ட் பவுல் பண்ணுற மேபி டெத்தில் போட்டு விக்கெட்டுன்றதை வீசலாம். அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்க, ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணுறவங்க, இப்போது சிம்ரன் சிங்கை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ஹை பர்சன்டேஜ் இருக்க விக்கெட் கீப்பரை வந்து பிக் பண்ணிக்கோங்க. இப்போ தவான் ஃப்ளாப் ஆவார் அப்படின்னா இந்த சைடில் உங்களுக்கு பார்த்தோம்னா யார் பவுல் பண்ணால் நவீன் உலாக் பவுல் பண்ணுவார். அதுக்கப்புறமா மொய்சின் கான் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வந்து வீசுவாங்க. அதுக்கப்புறம் குணல் பாண்டியா தான் வீசுவார். ஸோ கிருஷ்ணப்பா கௌதம் மேபி வரலாம். வந்தார்னா இவங்களுக்கு எதிராக பவுல் பண்ணலாம். ஒரு சாம் கரனுக்கு எதிராகவோ ஒரு சிக்கர் தவானுக்கு எதிராகவோ வந்து வீசலாம். மற்றபடி பெரிய லெஃப்ட் ஹேண்டர் இல்லைனால கிருஷ்ணப்பா கௌதம் வந்து ஆடுறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் உறுதியாக ரபாடா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி கண்டிப்பாக லியாம் லிவிங்ஸ்டன், சாம் கரன் இதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இந்த சைடில் கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரான், மார்க்கஸ் ஸ்டாயினிஸு, நவீன் உலாக் இவங்களாம் வந்து சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ட்ரம்ப் கார்ட் பிக்ஸுன்னு நம்ம பார்க்குறப்போ டிகாக்கு நோ டவுட்டு. அதுக்கப்புறம் குணல் பாண்டியா இவங்கெல்லாம் வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன். இந்த சைடில் உங்களுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷனில் ஜானி பேர்ஸ்டோ, சிக்கர் தவான், அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங் இவங்கெல்லாம் வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இருப்பாங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் டவுட்டுன்றது இருக்குது. பட் இருந்தாலும் ரொட்டேஷன் பேஸில் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இவங்க எல்லாத்தையுமே.
ஸோ இதில் நம்ம பேட்டில்னு பார்த்தோம்னா மொய்சின் கான் இனிஷியலாக பயங்கரமாக வந்து ஸ்விங் பண்ணுவார். ஆல்ரெடி பேர்ஸ்டோ வந்து தடுமாறிட்டு இருக்காரு, ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இதுதான் அவருக்கு லாஸ்ட் மேட்சாக இருக்கும். இதில் ஃப்ளாப் ஆனால் சிக்கந்தர் ராசாவை கொண்டு வந்துட்டு மேலே வேறு ஓப்பனரை வந்து ஆட வைப்பாங்க. இதுதான் அவங்களோட லாஜிக்கலாக இருக்கும். ஸோ ஹை ரிஸ்க்காக நீங்கள் டாப் ஆர்டர் ஃபுல்லாமே அவுட் ஆகும்னு தோணுச்சு செசான் சிங்கை நீங்கள் அந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி டாப் ஆர்டர் வெளியே அவுட் ஆகிறப்போ சாம் கரன் கேமை எடுத்து கொண்டு போயிடுவார். அதுமாதிரி இந்த சைடில் டாப் ஆர்டர் அவுட் ஆனாலும் கேஎல் ராகுல் அவுட் ஆகுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவருமே ரொட்டேட் பண்ணி கேமுன்றதை எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ டெத் பவுலிங்கில் கண்டிப்பாக மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் அதுக்கப்புறம் நவீன் உலாக் வீசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த கிரவுண்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இனிஷியல் ஸ்பெல்லில் நவீன் உலாக்கு மொய்சின் கான் வீசலாம். இந்த சைடு டெத்தில் கண்டிப்பாக ஹர்ஷ்தீப் சிங் ஹர்ஷர் பட்டேல் தான் டெத்தில் வீசுவாங்க. ஹர்ஷர் பட்டேல் அதிக ரன்ஸ் போயிட்டால் ரபாடாவை ஒரு ஓவர் பின்னாடி கொண்டு வரலாம், இல்லை சாம் கரனை பின்னாடி கொண்டு வந்து பவுல் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பிளேயிங் லோனை பார்த்துக்கோங்க ஆன் டைம் லைனப் போகிறப்ப. ஏன்னா கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணி பிளேயிங் லோனாக ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கிராண்ட் லீக்கில் மஸ்ட்டாக கேப்டன் கேப்டன் ஜெயசா ரபாடாவை ட்ரை பண்ணி பாருங்கள், லியாம் லிவிங்ஸ்டனை ட்ரை பண்ணுங்கள். இந்த சைடில் கிராண்ட் லீக்ஸில் கண்டிப்பாக ஹை ரிஸ்க்காக வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது ஒரு ரவி பிஷ்னாய் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி குன்னல் பாண்டியாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸ்டார்டர்னு பார்த்தோம்னா கேஎல் ராகுல் 8 மேட்சஸில் ஸோ 220 ரன்ஸ் 33 ஆவரேஜ், வென்யூவில் 46 ரன் ஆவரேஜ். இவருக்கு ஏற்ற ஒரு கிரவுண்டுன்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னா ரொட்டேட்டிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்கும். டிகாக் 36 ஆவரேஜ் ப்ளஸ் 16 ஆவரேஜ். பட் 36 ஆவரேஜ் ஹெட்ன்றப்போ ஒரு பெட்டர் தான். இனிஷியல் ஸ்டார்ட் கிடச்சா கேமை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட்டு படிக்கல் ஹெட்டில் 24 தான் ஆவரேஜ். ஸோ பெரிய அளவில் ஒரு T20 ஃபார்மில் இருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் வாங்கியிருக்காங்க ஆவேஷ் கானை வந்து கொடுத்துட்டு இந்த சைடில் படிக்கலை. பட் இருந்தாலுமே அது டவுட்டு தான். பதோனி இல்லாட்டி தீபக் ஹூடா. ஸோ பதோனி ஆடுறது வந்து டவுட்டு தான். வென்யூவில் 47. ஸோ ஒரு இம்பாக்ட் பிளேயர் தான். ரியான் பராக் அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஏதோ ஒரு 20-15ன்ற மாதிரி ஸ்கோர் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். நிக்கோலஸ் புரான் ஹெட்டில் 28, வென்யூவில் 17. ரீசன்ட் ஃபார்ம் வந்து நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு நிக்கோலஸ் புரானுக்கு. குன்னல் பாண்டியா 20 ஆவரேஜ் ப்ளஸ் 8. நெக்ஸ்ட்டு இங்கே 6 விக்கெட்ஸ். ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக இருப்பார் குன்னல் பாண்டியா. இந்த மேட்சில் கண்டிப்பாக டைட்டாக போல் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் இந்த சைடில் பார்த்தோம்னா 50 ஆவரேஜ் ப்ளஸ் 4 விக்கெட்ஸ். இந்த சைடில் 24 வென்யூவில். ஸோ ஓவரால் 50 + 24ன்றப்போ பெட்டர் தான். இந்த இடத்துல ஹர்ப்ரீத் பாரையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவர் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார். அவருக்கு பதிலாக வேணால் வேறு பிளேயரை இம்பேக்ட் பிளேயரை கொண்டு வரலாம். நான் இங்கே ஆட் பண்ணலை. பஞ்சாப் கிங்ஸோட ஒரே ஃபோட்டோஸை மட்டும் வச்சு நான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அதை ஆட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். ஹர்ப்ரீத் பார் ஆடுவார். அவருக்கும் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ்ன்றது இருக்குது. இந்த சைடு ரவி பிஷ்னாய் பார்த்தோம்னா ஹெட்டில் ஸோ 3-5 விக்கெட்ஸுன்ற மாதிரி எடுத்திருக்காரு. வென்யூவில் 9 விக்கெட்ஸு. ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ரவி பிஷ்னாய் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக மினிமம் 2+ விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மொய்சின் கான் ஹெட்டில் 3 விக்கெட்ஸும் வென்யூவில் 1 விக்கெட்டும். இந்த இடத்துல நவீன் உலாக்கு ஹெட்டில் 3 விக்கெட்டு, வென்யூவில் 4 விக்கெட்ஸு. அடுத்து யாஸ் தாக்கூர் ஹெட்டில் 4 விக்கெட்ஸு, வென்யூவில் 3 விக்கெட்ஸ். ஸோ மொத்த இவங்களோட லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸுமே வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிராக வச்சுருக்காங்க. இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு கீ தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பவுலர்ஸ் எடுக்கணும்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். தீபக் ஹூடா ஸோ ஆவரேஜ் வெறும் 5 ரன்ஸ் தான். வென்யூவில் சுத்தமாக பெர்ஃபார்மன்ஸே பண்ணலை. நம்ம பார்த்துருப்போம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் போய் இந்தியன் டீம்லேருந்தே ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போனார். தவானோட ஸ்டார்ட் தான். ஹெட்டுக்கு 2 மேட்ச் ஆடி வெறும் 6 ரன் தான். 3 ரன் தான் வந்து ஆவரேஜே இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஜானி பெர்ஸ்டோவும் சேம் தான். அப்போது இவங்க ஃப்ளாப் ஆவாங்க நீங்கள் கான்செப்டில் போனால் மொய்சின் கான் இந்த யாஸ் தாக்கூர் இந்த மாதிரி லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. சிம்ரன் சிங் 6 ரன் தான் ஆவரேஜ். அதேமாதிரி வென்யூவில் 41 ரன் ஆவரேஜ். பட் ஹெட் பார்த்தோம்னா ரொம்ப புவர். சாம் கரன் ஹெட்டில் 4 விக்கெட்ஸும் வென்யூவில் 3 விக்கெட்ஸும் வந்து எடுத்திருக்காரு. பட் பேஸாக பார்க்குறப்போ சிம்ரன் சிங், சிக்கர் தவான், பேர்ஸ்டோ எல்லாருமே வந்து அடுத்தடுத்து ஃப்ளாப்பு. அதுக்கு காரணம் என்னென்னா மொய்சின் கான், நவீன் உலாக்கோட பவுலிங். ஸோ சப்போஸ் இவங்க ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க, இந்த விக்கெட் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னா இவங்க எல்லாரும் அடுத்தடுத்து அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்போ சாம் கரன் கேம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்போ லியாம் லிவிங்ஸ்டன் கேம் எடுத்துகிட்டு போகலாம். ஹெட்வேரில் 41, ஹர்ப்ரீத் பார் ஸோ 4 விக்கெட்ஸு, ஜிதேஷ் சர்மா 3 மேட்ச்சில் 28, ரபாடா ஹெட்வேரில் 8 விக்கெட்ஸு, வென்யூவில் 2 விக்கெட்ஸு, ஹர்ஷ்தீப் சிங் 2 விக்கெட்ஸு, வென்யூவில் பார்த்தோம்னா 2 விக்கெட்ஸ். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா ரபாடாவை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே புவராக தான் இருக்குது. அப்போ சாம் கரனையும் லியாம் லிவிங்ஸ்டனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் லக்னோவோட பிளேயர்ஸ் தான் நல்ல ஸ்டார்ட் வச்சுருக்காங்க. அருமையான வாய்ப்பு அவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ளேயே நீங்கள் மாற்றி ரொட்டேட் பண்ணி கேப்டன்ஸ் போனால் போட்டுக்கோங்க. அவங்களும் தோல்வியிலேருந்து வராங்க. வெற்றிக்கான முயற்சிகள் ரொம்ப வின்னிங்ஸ்க்கான ஒரு பேஸாக கொண்டு போகணுன்னு நினப்பாங்க. ஹோம் கிரவுண்டில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தோம்னா வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாகவே லக்னோவுக்கு இருக்கும். லக்னோ பிளேயர்ஸ்க்குள்ளே நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த பஞ்சாப் கிங்ஸோட டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுன்ற கான்செப்டில் நீங்கள் செட் பண்ணால்
மிடில் சித்தேஷ், லியாம் லிவிங்ஸ்டன், செசான் சிங், நெக்ஸ்ட்டு இந்த சாம் கரன் இவங்கெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக மாறலாம். அப்போது இவங்க டாப்பில் மொய்சின் கான், யாஸ் தாகூர், நவீன் லாக் இந்த மாதிரி பிளேயர்ஸ் பேஸில் விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸ்விங் நல்லா கிடச்சின்னா மார்க்கஸ் ஸ்டோயினிஸுமே பயன்படுத்துவாங்க. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் மிகப்பெரிய ஒரு கீ. ஒரு அஸ்வின் வந்து எப்படி இம்பாக்ட் க்ரியேட் பண்ணாரோ அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பாக்ட் க்ரியேட் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ டீமில் பார்த்தோம்னா சேஃபஸ்ட் ஆப்ஷன் இதுதான். சாம் கரனும் கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ஸ். இதில் நீங்கள் இங்கே 3 பேருமே எடுக்க தேவையில்லை. லாஜிக்கலாக நீங்கள் ஃபுல் அனலைஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். பர்சன்டேஜ் வைஸாக ஜஸ்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்படி நீங்கள் இப்போ கண்டிப்பாக லாஜிக்கலாக பார்த்தீங்க பவுலர்ஸ் ப்ளஸ் இந்த விக்கெட்டுக்கு தன்மைக்கு ஏற்ற மாதிரினா இவங்க 3 பேர்த்தையும் ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் வேறு பவுலர்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லக்னோவோட பவுலர்ஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ இது ஜஸ்ட்டு நான் சும்மா ஒரு மாடலுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து சுத்தமாக ஃப்ளாப்பு தான் ஆகும். இதை வந்து யாரும் காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபேப்லோனில் ஒரு மேட்ச்சுக்கு உங்களுக்கு 10,000 rupees கிவ் அவே கொடுக்குறாங்க, பயன்படுத்திக்கோங்க. 2K டோக்கன் ரெஃபரோட பயன்படுத்திங்க. டிடிஎஸும் கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது. யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். டிடிஎஸ்க்கான ரகசியம் மிட் நைட்டில் நீங்கள் வித்ட்ரால் பண்ணி பாருங்கள். டிடிஎஸே வந்து எடுக்க மாட்டாங்க. அது எனக்கு ஒர்க்காக இருக்குது, அதனால் சொல்கிறேன். இன்ஸ்டால் பண்ணாதவங்க 2K டோக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஹையஸ்ட் ரிஸ்க்கு நவீன் லாக் கேப்டன், லாஜிக்கே கிடையாது. பேர்ஸ்டோ கொடுத்துருக்குது. ஏதோ ஒரு 2 கேட்ச் விட்டால் ஒரு நல்ல ரன் போகலாம், இல்லாட்டி ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த பவுலர்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம இங்கே மிடில் ட்ரம் கார்டு பிக்ஸை வந்து பிக் பண்ணியிருக்கோம். படிக்கல் டவுட்டு தான் என்னை பொறுத்தவரையா, பட் இருந்தாலும் எடுத்திருக்கேன். அதேமாதிரி ஆஃப் ஸ்பின் ஸ்ட்ராட்டஜியில் லியாம் லிவிங்ஸ்டன் இந்த மேட்ச்சில் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. இந்த வீடியோஸ் தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது மாடலில் மாற்றணும், இல்லை நம்ம பழைய ஃபார்மெட்டே கொண்டு வரணும், நேமை வச்சு சொல்லணும்னாலும் சொல்லுங்கள், அதை கூட கொண்டு போகலாம். ஏன்னா ஃபோட்டோ வச்சு சொல்கிறோம், நிறைய பேருக்கு புரியலன்றீங்க. புரியாமல் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், நம்ம பழைய ஃபார்மெட்டுக்கே கூட மாறிக்கலாம். நேமை வச்சு கூட நான் தெளிவாக வந்து இந்த சைடுன்ற மாதிரி கூட சொல்லிடுறேன்.